Hi friends, welcome to Secret Rhythm of Life யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குக்கரில் சீரக சம்பா ரைஸ் வச்சு எப்படி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் கீ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரே ஆயிலாக 3 டீஸ்பூன்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 2, கிராம்பு 3, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 2, ஸ்டார் 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸ் ஆனியன் நீள்வாக்கில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் கட் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பிரியாணி பவுடர் 1 டீஸ்பூன். மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் மீடியம் சைஸில் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் 100 கிராம், பீஸ் ஒரு 50 கிராம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ, பொட்டேட்டோ இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நான் 2.25 விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால சால்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். அடுத்து சீரக சம்பா ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். நீங்கள் கரெக்டாக எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அரிசியை களைஞ்சி ஊற வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா ரைஸ் ஆட் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விடுங்க. கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 லெமனை மேலே பிழிஞ்சு விட்டுட்டு மெதுவாக இந்த மாதிரி கரண்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி மெதுவாக கிளறி விடுங்க. ரைஸ் உடஞ்சிடாமல் பாருங்கள். உதிரியாக சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி சீரக சம்பாவில் ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் குலையாமல் சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.